உங்க வீட்டில் எப்பொழுதுமே மகாலட்சுமி அம்சத்தோட வந்து உட்கார்ந்து பெரிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பண்ணணும். அவ எப்போதுமே நிரந்தரமா வாசம் செய்யணும்னா உங்கள் மனைவிக்கு வைர மூக்குத்தி வாங்கி கொடுங்க, வைரத்தோடு வாங்கி கொடுங்க, வைர வளையல் வாங்கி கொடுங்க. வசதி வர வர அது வந்து நல்ல வைரம் என்பது சென்னையில் கிடைக்கும், கோயம்புத்தூரில் கிடைக்கும். உங்கள் ஊரில் பார்த்துங்க. ஏற்கனவே யூஸ் பண்ண வைரம் வாங்காதீங்க. ரெண்டாவது வந்து வைரம் பெண்கள் போடுவதற்கு எந்த ஜோசிட்டு போய் நாக நட்சத்திரம் குறிக்காதீங்க. நிறைய கிறுக்கு பயலுங்க வந்து பெண்கள் வைரம் போடக்கூடாது, இந்த சித்தி சீரியல்லாம் வந்து இப்போ ஒரு படம் ஒன்று நாக நெறிகிற மாதிரி அதெல்லாம் பார்த்து வைரம் போட்டால் வீட்டுக்காகாதுன்னு நிறைய கிறுக்கு பயல்கள் அதிகமாக இருக்க ஊர் தமிழ்நாடு ஆகி போச்சு. எவன் பேசியும் கேட்காதீங்க. பெண்களுக்கே ஒரே விஷயம் பெண்களுக்கு மஸ்ட் கட்டாயம் நிச்சயம் வேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது வைரம் மூக்குத்தி தான், வைரத்தோடு தான், வைர வளையல் தான். ஸோ நீங்கள் வைரம் என்பதை உபயோகப்படுத்துங்கள். உங்கள் வீட்டில் நிச்சயமாக லட்சுமி கடாட்சத்தோடு நீங்கள் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்வீங்க. நான் வந்து இது அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன் இந்த வைரம்ன்ற விஷயத்தை. நீங்கள் வைரம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம ஊரில் நகரத்தை நாட்டுக்கோட்டை செட்டியார் வந்து வேர் பண்ணுவாங்க வீட்டில். அவங்களாம் 3 அடுக்கு 2 அடுக்கு 1 அடுக்கு அப்படிலாம் வச்சுருப்பாங்க. அந்த சீதனம் கொடுக்கும்போது நம்ம 2 ஐயங்கார்கள் பிராமண பெண்கள் வந்து வைரம் கட்டாயம். எந்த பிராமண பெண் வந்து ஜோசியரை பார்த்து வைரம் போட்டிருக்காங்க? டிஃபால்ட். எப்படி வந்து கர்ணனுக்கு கவசகுண்டமா ஒவ்வொரு பெண்ணுக்கும் வைரம்ன்றது டிஃபால்ட். எந்த பயல்கிட்டையும் கேட்காதீங்க. எந்த பயலுக்கும் சொல்றதுக்கு லாய்க்கில்லை. நம்ம கணவர் உழைச்சி சம்பாதிச்சு நம்ம கொடுக்குறோம், நாம நல்லா இருப்போம். நீங்க ஜோசிகாண்ட தப்பு தவறி கேட்டுட்டீங்கன்னா நீங்க வாழ தகுதி இல்லாத ஆள். நீங்களும் தீவிரவாதி தான். உங்களையும் பாகிஸ்தானுக்கு வந்து மும்பை வழியா அப்படியே